ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th லெசன் எப்படி ஷார்ட்கட் வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த ஒன்னோடு லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், மாடலஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/√2 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ படி நம்ம மாடலஸ் ஆல்ஃபா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2. ஸோ அதான் இங்கே ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன், இங்கே நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த π/2 மைனஸ் எக்ஸு அப்படி கொஸ்டினில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சரில் 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே ரிவர்ஸில் 0x பை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த ஆன்சர் போட்டுக்கலாம், π/2 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபார்முலா மாதிரி நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா π/2 மைனஸ் எக்ஸ்னா 0x பை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 0x பைன்னு கொஸ்டினில் இருந்துச்சு அப்படின்னா π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு மாற்றி வச்சுக்கணும். ஸோ இதில் ரெண்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே π/2 மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால ஸோ ஆன்சர் 0x பை, ஆப்ஷன் பி. ஸோ அந்த தேர்ட் ஒன்னுலேயே நமக்கு இங்கே தேர்ட் ஒன்னுல நமக்கு இருக்குது. ஸோ 0 to 0x பை அப்படின்றதுனால அப்போ இதுக்கு ஆன்சர் π/2 மைனஸ் எக்ஸ், ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன்றும் இல்லை, இந்த 2வை கீழே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2 3s are 6, ஸோ π/6ன்னு வரும். ஸோ ஆன்சர் π/6, ஆப்ஷன் சி. ஸோ இங்கே 0 0 0 0 0 0 0 இஸ் மோர். ஸோ 0 வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த்து ஒன்றும் இல்லை, இங்கே போன சம்மா தான். இந்த 2வை கீழே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, இப்போ π/10 ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி. செவன்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே இந்த -1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த -1 அந்த சைடு போச்சு அப்படின்னா +1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து நம்ம 1ல் தான் நம்ம தேடி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 வரக்கூடியது இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ. எயித்து ஒன்றும் இல்லை, 3க்கு 3 கேன்சல் ஆகிடுது, 5க்கு 5 கேன்சலு, 13 13 இந்த மாதிரி எல்லாமே கேன்சல், 2க்கு 2 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ ஆன்சரு 0, ஆப்ஷன் சி. நைன்த் ஒன்றும் இல்லை பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இந்த -1 -1 இது ரெண்டும் சேர்ந்து -2 இருக்கும். அப்போ +2 -2 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +2 - 2 = 0. ஸோ ஆன்சர் 0, ஆப்ஷன் சி. 10th ஒன்றும் இல்லை, tan 1 1/√3யோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். tan 1 1/√3 வேல்யூ π/6 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கனால எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கனால இது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 30 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 11th ஒன்னோடு 1 2 2 இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்கும். 3 நம்பர் ஆட் பண்ணோன்னா 5 கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்கிறது 2 ஆப்ஷனில் இருக்குது. மேலே 1 இருக்கிறனால 1/5 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் பி. 12th ஒன்றும் இல்லை, 5 அந்த சைடு கொண்டு போய் இந்த 2வோட மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 2 - 5 = 3 -3. ஸோ இங்கே மைனஸ் இல்லாதனால +3, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 13th ஒன்னோடு பாருங்கள். இதில் எக்ஸ் வந்து எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 வந்து இருக்குது, 1 டைம் இருக்குது. எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம் இருக்குது. ஸோ எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்து ஆல் பாசிட்டிவாக இருக்கணும், ஆல் பாசிட்டிவ். ஸோ இதான் நமக்கு கீ இங்கே. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. எக்ஸ் 2 டைம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறனால ஸோ எக்ஸ், ஆப்ஷன் டி, xy√1 + x² அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 14th ஒன்னோடு பாருங்கள். இது 1/5 அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 1/5 அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் வரப்போகுது. ஸோ 1/5க்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால ஸோ -1/5 அப்படிங்கிறத ஆன்சர் எடுத்துக்கலாம், ஆப்ஷன் டி. 15th ஒன்றும் இல்லை, 2 1 is 2 2 2s are 4 கேன்சல் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ இங்கே என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கங்க, அதை அப்படியே எழுதிடலாம். tan இன்வர்ஸ் 1/2. ஸோ tan இன்வர்ஸ் 1/2 தான் ஆன்சரு, ஆப்ஷன் டி. 16th ஒன்றில் இந்த பிலாங்ஸ் டு அப்படின்னா யூனியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனியன் இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷனில் சி, இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ யூனியன் வந்து இருக்கணும் ஆன்சரில். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஆன்சர் போட்டுடலாம் யூனியன். நெக்ஸ்ட் 17th ஒன்று பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க, சேர்த்தா 1 வரும். இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க, 2 வரும். இப்போ 1 + 2 3 வரும். ஸோ இப்போ 3ங்கிறது தான் ஆன்சர், 3/4, ஆப்ஷன் பி. 18th ஒன்று இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ எல்லாமே சேம் மாதிரியா இருக்கும். ஸோ இதில் எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய மைனஸையும் சேர்த்துக்குங்க. ஸோ -12. இந்த கிராஸ் அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 1 × x எக்ஸு, இந்த நடுவில் உள்ள மைனஸை சேர்த்துக்குங்க. அப்போ -x. அப்போ -12 -x அப்படிங்கிற வரக்கூடிய ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ -x -12 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. 19th ஒன்று இல்லை. ஸோ இதில் நம்பர் அதிகமாக எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 2 2 2. ஸோ 2 இஸ் மோர் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ 2 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 2ல் வரணும். ஸோ 5/2, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20th ஒன்று பாருங்கள். இதில் -1 -1 2 தடவை வந்தது. ஸோ -1 தான் நமக்கு இங்கே ஆன்சர். ஸோ -1 இஸ் மோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.